இதான் ஆன்ம லாபம். இன்புறு நிலை தான் ஆன்ம லாபம், ஆன்ம அடையக்கூடிய லாபம். உயிர் விளக்கம் பெற்ற பின் இன்புறு நிலை ஏற்படும். உயிர் விளக்கம் பெற்ற பிறகு உயிருக்கு சிவானந்த நிலை, இன்புறு நிலை ஏற்படும். அதனால இது உயிர் விளக்கத்திற்கு அடுத்து இன்புறு நிலையை வைத்திருக்கார். அதில் முதல் குரல் இன்புருவார் துன்பார், இருளின் எழுஞ்சுடரின் பின்புகுவார் முன்புகுவார். அது கொஞ்சம் மாற்றி படிக்கணும். எழுஞ்சுடரின் முன்புகுவார் இன்புருவார், எழுஞ்சுடரின் முன்புகுவார் இன்புருவார், எழுஞ்சுடரின் பின்புகுவார் துன்பார். படிக்கும்போது எழுஞ்சுடரின் முன்புகுவார் பின்புகுவார். ஒரு சுடரை கையில் வச்சுக்கிட்டு பின்னாடி போனோம்னா, திருவருளை முன்னாடி நிறுத்தி நம்ம பின்னாடி போனோம்னா நமக்கு இன்பம். அப்புறம் இருளின் பின்புகுவார், எழுஞ்சுடர் அறியாமை போக்கி எழுகின்ற சிவானந்த பேரொளி எழும் சுடரின் தோன்றிய வழிகாட்டி வரும் திருவருளுக்கு முன்புகுவார். அந்த திருவருள் முன்புகுவார், பின் பக்குவம் வந்த காலத்து பின்புகுவார். எப்போ முன்புகுவார்னா, திருவருளை பின்னாடி பாட்டி இவன் முன்னாடி போவான். எப்போ பக்குவம் இல்லாத காலத்தில். பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் திருவருளை முன்னாடி நிறுத்தி நம்ம பின்னாடி நிற்போம். பின்புகுவார், அவ்வழிக்கு பின்னால் செல்வார். இன்புறுவார், அவ்வழி பின் சென்றால் பேருந்தத்தை அடைவார். எழுஞ்சுடரின் பின்புகுவார் இன்புறுவார். எழுஞ்சுடர், சுடரை முன்னாடி பாட்டி நம்ம பின்னாடி போனால் இன்பம். இருளின் முன்புகுவார் அப்படின்னா, நம்ம முன்னாடி போனால் சுடர் பின்னாடி வருது அப்படின்னா என்னது? அது துன்பம். அப்ப அறியாமை போக்கின்ற எழுகின்ற சிவஞான சுடரின் பின் செல்பவர் பேரின்பத்தை அடைவார். திருவருளுடைய ஞானத்தோட குருநாதன் சொல்ற வழியில நின்று அப்படியே போனோம்னா நமக்கு இன்பம். அறியாமையை முன்னிட்டு அதன் பின் சொல்வோர் துன்பத்தை அடைவார். உலக செய்திகளை படித்து உலக வாழ்க்கையை ஒன்று கொண்டு பொழுது துன்பம் தான் கிடைக்கும். அப்ப இறைவனை முன்னிறுத்தி திருவருளை முன்னிறுத்தி நிற்பவர்கள். இப்ப எழுஞ்சுடரின் பின் புகுவார், திருவருளின் பின்னால் புகுவார். அத நாவகிருஷ்ணன் ஊனில்லாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம், ஊனில்லாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி நிற்பன் என்னாதனை. அதாங்க என்ன சொல்றாரு? எழுஞ்சுடரின் பின்புவார், ஊனில்லாவே உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவே இருப்பன் என்னாதனை தேனிலாவிய சிற்றம்பலவனார் வானிலாவி இருக்கவும் வைப்பரே. இப்ப திருவருளை முன்னாடி நின்னா நம்மளை சுவாமி உயர்த்தி வச்சுக்கிறார். திருவருள் முன்னாடி முன்னாடி நிறுத்தி பின்னாடி போனோம் நமக்கு இன்பம். அதான் இன்புருவர் யாரு? எழுஞ்சுடரின் பின்புருவார். சுடரை முன்னாடி நிப்பாட்டி பின்னாடி போனோம்னா நமக்கு இன்பம். அப்புறம் இருளின் முன்பு, இருளை முன்னாடி நிப்பாட்டி போனோம்னா நமக்கு துன்பம். முதல்ல படிச்சதுதான் உட்கை தரும் பொற்கை போல, அதேதான். அடுத்த குரல் இரு மனத்தையற்கு என் பயன் இன்புண்டாம் ஒருவன் ஒருத்தி. ரெண்டு பால் இனத்தர் ஒன்னா சேரும் போது அதனால இன்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஒரு பொருள்னா, உயிரும் திருவருளும் சேர்வதனாலே இன்பம் இல்லை, உயிரும் இறைவனும் சேர்வதனாலே இன்பம். அப்போ உயிரை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்க துணை நிற்பது திருவருள், அவ்வளவுதான். உயிர் திருவருளை அடைந்ததுன்னு சொல்ல, சிவத்தை போய் அடைவதுதான் இன்பம் என்று இந்த குறள் சொல்லுகிறது. இந்த குறள் சொல்வது உயிர் திருவருளோடு சேர்வதல்ல, உயிர் சிவத்தோடு சேர்வதுதான். அப்ப திருவருள் உயிரை சிவத்திடம் கொண்டு சேர்க்க துணை செய்யும். அதுதான் இந்த குறள் சொல்வது. அடுத்தது
இன்புதனை எய்துவார்க்கு ஈயும் அதற்கு உருவம் இன்பகணம் ஆதலின் இல். இறைவன் தன்னை அடைந்தவர்க்கு இன்பத்தை தருவான். அவன் உருவமே இன்பமயம் ஆதலால் தன் இன்பத்தை தன்னை அடைந்தவர்க்கு தருவதென்று தான் நிறுவதில்லை. சர்க்கரை சாப்பிடணும், இனிப்பு நமக்கு தான் இனிக்கும். சர்க்கரை இனிக்குமா? அவனே இன்பகணம், அவனை அனுபவிக்கின்ற உயிர்களுக்குத்தான் இனிப்பு. இன்புதனை எய்துவார்க்கு ஈயும். இன்பு சிவானந்தத்தினை தன்னை எய்துவார்க்கு, தன்னை வந்தடைந்த ஆன்மாவுக்கு ஈயும் அவருக்கு வழங்குகின்ற அச்சிவனுக்கு உருவம் இன்பகணம். அவனுக்கு உருவமே இன்பம். இறைவனுடைய வடிவம் என்னன்னா இன்பம், அன்பு, இன்பம். இதுதான் வடிவம். வடிவம் ஆதலின் அந்த இன்பத்தை தான் நுகர்வதில்லை. ஏன்னா நுகர்ச்சி என்பது முன்பு இல்லாததை நாம் பெறுவதுதான் நுகர்ச்சி. ஆனா அவன் இன்பமே வடிவானவன், அதனால அது அவன் நுகர்வதில்லை, அது நமக்காக கொடுக்குறான். அவன் இன்பத்தை நமக்காக கொடுக்குறான். அதுதான் அவன் நமக்கு. அதுதான் மாணிக்கவாசகர் இரும்பு தருமணத்தை இரும்பு தருமணத்தேனை ஈர்த்தீர்த்தன் என்புருக்கி இரும்பு தருமணத்தேனை ஈர்த்தீர்த்தன் என்புருக்கி கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை உன் கடல் இணைகள். கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை உன் கடல் இணைகள். ஒருங்குதரு உணவு சடை உடையானின் அரிகள் எல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே. பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே. நமக்கு அவன் இன்பத்தை கொடுக்கறது எப்படின்னா நரிய குதிரையாகணும் மாதிரியா. பெருங்கருணை, நரிகள் எல்லாம் பெரிய குதிரையாகணும் மாதிரியா. அது போல நம்மளை என்ன பண்ணா கரும்புதரு சுவையனக்கு காட்டினேன். அதுதான் இங்கதான் இன்புதனை எய்துவார்க்கு ஈயும் கரும்புதரு சுவையனக்கு காட்டினேன் அதற்கு உருவம் இன்பகணம் ஆதலின் இல். அந்த இன்பத்தை நமக்கு தான் தராரே ஒழிய அவர் அனுபவிப்பதில்லை. அந்த இன்பம் நமக்கே உரியது. அதைத்தான் இரும்புதரு மனத்தேனை ஈர்த்தீர்த்து என் இன்புருக்கி கரும்புதரு சுவையனக்கு காட்டினேன். அப்படி நமக்கு சுவையை ஊட்டுகிறவன் சிவபெருமான். அடுத்தது தாடலை போல் கூடியவை தான் நிகழா வேற்றின்பக் கூடலை நீ ஏகமனக்கொள். தாடலை அப்படின்னா ஒரு சொல்லுது. தால் கூட்டல் தலை, தாடலை. முக்தி நிலை எதுனா உயிரும் சிவமும் சேர்ந்து நிற்கிற நிலை முக்தி நிலை. அது எப்படி இருக்கும்னா தால் கூட்டல் தலை ரெண்டு சொல்லு, ஆனா ரெண்டு ஒன்னே சேர்ந்தது தாடலைன்னு மாறிடுது. ரெண்டு சொல் ஒரு சொல்லா மாறினது போல உயிரும் சிவமா ஒன்னா நிக்கிற நிலை, அதான் ஆனந்தம், சிவானந்தம். உயிரும் சிவமும் ஒன்னா நிற்கிறது. அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாது. சிவத்தை தவிர்த்து வேற ஒன்றும் தெரியாது. தாய்மானார் பூ பறிக்க போறாரு, எல்லா மாணவர்களும் பூ பறிக்க போறாங்க. குருநாதர்கள் பூசைக்கு பூ பறிக்க போறாங்க. எல்லாரும் போய் பூ பறிச்சுட்டு வந்துட்டாங்க. இவர் பூ கூட வச்சுட்டு நிக்கிறாரு. ஏன்னா எந்த பூவை பார்த்தாலும் சிவமா தெரியுது. சாமி இது கில்லுனா வடிக்கவே எப்படி திரும்பி வந்துட்டார். அந்த நிலை நமக்கு வரும். நாம் அப்படி கற்பனை. அதெல்லாம் அவங்க வாழ்ந்து காட்டிய நெறி. அந்த வரலாறு 63 நாயன்மார் வரலாறு படிக்கணும். எது படிக்கணும்னா அவங்க இப்படியெல்லாம் வாழ முடியும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அந்த கருத்தை எடுத்து நாம் வாழணும். அந்த கருத்தை எடுத்து நாம் வாழணும். அதுதான் நமக்கு உலகத்திலே நமக்கு கிடைத்தது போல வேற எங்கேயும் ஞான நூல்கள் இல்லை. உலகத்தில் நமக்கு கிடைச்ச உணவு இல்லை, வேற எங்கேயும் இல்லை. இது போல செய்திகள் எங்கேயுமே இல்லை. ஏன்னா இது மிக உயர்ந்த ஒரு மொழி. ஒவ்வொரு மொழிக்கும்
ஒவ்வொரு மொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒன்று உண்டு. வணிக மொழின்னு ஒன்று இருக்கு. பிரான்ஸாக எடுத்திங்கன்னா காதல் மொழின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தை வணிக மொழின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழி தான் தெய்வத்துக்குரிய மொழி. இறைவனை பற்றி பேச, உணர, உணர்ந்து கொள்ள பயன்படக்கூடிய மொழி தமிழ் மொழி. அது நமக்கே உரியது. இங்கேதான் அத்தனை செய்தி கொட்டி கிடக்கு. நாம தான் அதை உணர்ந்து படித்து உணர்ந்து அந்த நெறியில நிற்கணும். தாழலை போல், தாழ் கூட்டல் தலை ரெண்டும் சேர்ந்து தாழலை. தாழ் தலை என்னும் இரு சொற்கள் தம்முள் கூடி தாழலை என்ற ஒரு சொல்லே போல் ஒன்றாய் நிற்கின்றன. அதுபோல தம்முள் கூடிய உயிரும் சிவமும் ஆகிய இருபொருள் தாம் நிகழா வேற்றின்ப கூடலை வேறு நில்லாத பேரின்ப உணர்ச்சியே நீ மாணவனே நீ ஏகம் என கொள் ஒன்றாதலாகி முக்தி நிலை என்று உணர்வாயாக. உயிரும் சிவமும் இரண்டும் தம்முள் கலந்து வேறு நில்லாத பேரின்ப உணர்ச்சி ஒன்றாதலாகி முக்தி நிலை. சிவமும் ஒன்னா கலந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எந்த சிந்தனையும் இருக்காது. சிவத்துக்குள்ளேயே உயிர் அழுந்து நிற்கும். அது சிவமே சிவன். அதனால்தான் முக்தி நெறி எரியாத முற்பொருளும் முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாடு சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட சாமி நுண்டது. கடைசியா சிவமாக்கி எனையாண்ட நம்மையே சிவமாம் தன்மை பெற வைப்பார். சிவமாம் தன்மை பெறுதல் அதுதான் உயிரினுடைய இறுதி நிலை. சிவமாம் தன்மை பெறுதல் அதுதான் உயிரினுடைய இறுதி நிலை. அதுதான் தாடலை போல் உயிரும் சிவமும் ஒன்றாய் கலந்து பிரிப்பின்றி அத்விதமாய் நிற்கிற நிலைதான் முக்தி நிலை. சிவமாக்கி இணையாண்ட அது போல நிற்கிற நிலைதான் இந்த குறளுக்கு முழுமையான பொருள். அடுத்தது ஒன்றானும் ஒன்றாது இரண்டானும் ஓசையலாது என்றால் ஒன்றென்று இரண்டு மில்லி. ஒன்றானும் உயிரும் சிவமும் பொருளால் ஒன்றே எனில் உயிரும் சிவமும் பொருளால் ஒன்று. பல்வேறு சமயத்தை பல்வேறு கருத்து சொல்றாங்க. அதுக்கு பதில் சொல்றாரு. ஒன்றானும் ஒன்றாது சிவமும் உயிரும் பொருளால் ஒன்று எனில் ஒன்றாது. முக்தி நிலையில் அவள் ஒன்றும் என்பது கூடாது. ரெண்டும் ஒரே பொருள்னா ஒன்றும் சேராது. ரெண்டும் ஒரே பொருள்னா ஒன்றும் சேர வேண்டியதில்லை. இரண்டாம் உயிரும் சிவமும் இருள் ஒளி போல் வேற வேற பொருள் அப்படின்னு சொன்னா சேராது. முதல்ல ஒரே பொருள்னா சேர வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு வெவ்வேறு பொருள் அப்படின்னா சேர முடியாது. ஓசையலாது ஒன்றாதல் என்ற பேச்சு எழுவதற்கு வழி இல்லை என்றால் இவ்வாறாயும் ஒன்றென்று உயிரும் சிவமும் பொருளால் ஒன்றென்று இரண்டுமில் தம்முள் இசையாத இருவேறு தன்மைப்பட்ட பொருளாதாரம் இல்லை. சிவம் வேற உயிர் வேற. சிவம் என்பது வேறு, உயிர் என்பது வேறு. பொருள் தன்மையால ரெண்டு வேற வேற தான். ஆனால் கலப்பினால ஒன்றாகுது. இப்போ உப்பு வேற தண்ணி வேற. 1 லிட்டர் உப்பு 1 லிட்டர் தண்ணி சேர்ந்தா என்ன ஆகும்? எத்தனை லிட்டர் ஆகும்? 1 லிட்டர் தான் ஆகும். உயிரும் சிவமும் கலந்து ஒன்னாதான் இருக்கும். உப்பும் நீரும் கலப்பது போல சிவமும் உயிரும் தனியா ஒன்னாவே தான் இருக்கும். இங்க என்ன சொல்றாரு? ஒன்றானும் ஒன்றாது. ரெண்டும் பொருள் ஒரே தன்மைனா அங்க ஒன்றாக வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டானும் ஓசையலாது. ரெண்டுனா இருள் ஒளி போல ரெண்டுன்னு சொன்னா அதை பத்தி பேச வேண்டியது இல்லை. அங்க ஒன்னே சேராது. அப்ப ரெண்டும் ஒரே பொருள், ரெண்டும் வேற வேற பொருள். ஆனால் இங்க கலப்பினால் ஒன்று. உயிரும் சிவமும் ஒரே பொருளாகி கூட வேண்டுவதில்லை. இரண்டாக இருக்கும் என்றால் பேரின்பம் தோன்றாது. ரெண்டு வேற வேற பொருள்னா அங்கே இன்பம் தோன்றாது. இரண்டு விதமும் இல்லை. எனவே உயிரும் சிவமும் பொருளால் ஒன்றும் ஒன்று, வேறாக உள்ள இரு பொருளாகவும் இல்லை. ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை. ஆனால் ரெண்டும் கலப்பினால் ஒன்றாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. முத்தியில் உயிர் இறைப்பொருளோடு ஒன்றாக போய்விடாமலும் உயிரும் இறைவனும் தம்முள்ளே ஈயாத வேறுபட்ட இரண்டு பொருளாய் நில்லாமலும் உயிர் இறைவனோடு கலப்பினால் ஒன்றாய் நின்று பேரின்பத்தை நுகரும் என்பதாம் பொருள். அப்போ முக்தியில இது வேற பொருள் அது வேற பொருள்னாலும் உயிர் இறைவனோட கலந்து நின்று சிவானந்தத்தை அனுபவிக்கும். அதான் இங்க சொல்றது. உப்பு
உப்பும் நீரும் போல கலந்து நிற்கும். அடுத்தது முதல்ல சொன்னது ஒன்றானும் ஒன்றாது இரண்டானும் ஓசையிலாது என்றால் ஒன்றும் இரண்டுமில். அதான் மாணிக்கவாசகர் பாடல்ல சொல்றாரு. இன்றெனக்கு அதான் இதய பாசனம், திருவாசகத்தினுடைய இதய பாசனம். இன்றெனக்கருளி இருள்கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு ஒன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீ எல்லால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய நிற்பாரே. இன்றெனக்கு அருளி இருள்கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே ஒன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீ எல்லால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம். என்ன சொல்றாரு? நமக்கு இருக்கக்கூடிய முனைப்பு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி 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 நான்கிற எண்ணம் முழுசா தேஞ்சி திருவருள்ல போய் ஒன்றா கலந்து நிக்கிற நிலையை சொல்றாங்க. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம். ரெண்டு பொருள் தான், ஆனா நான்கிற தற்போதம் நீங்கி இறைவன் திருவருள்ல போய் கலந்து நிற்கிறது. அதுதான் இந்த பொருளுக்கு பாட்டு. அடுத்தது உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரையொளி பற்றாரும் அற்றார் பவம். உற்றார் அப்படின்னா இறைவன் திருவருளை உற்றவர்கள், பெற்றார் பேரின்பத்தை பெற்றவர்கள், ஓவாது திருவடி சேரும் எண்ணத்தை நீங்காமல் உரையொழிய பேச்சு அற்று பற்றாரும் பற்று இல்லாதவர் பவம் அற்றார் பிறப்பு நீங்கியவர்கள். உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரையொழிய பற்றாரும் அற்றார்வம் தாம் வேறாக இல்லாமல் சிவத்துடன் சேர்ந்து ஒன்றாக உற்றவரும் பேரின்பத்தை பெற்று அதனுள் மூழ்கினவரும் திருவடி சேரும் எண்ணத்தை நீங்காமல் உலகப் பேச்சு அற்று பற்று விட்டவரும் ஆகிய மூவரும் பிறப்பு அற்றாராவர். அப்ப பேரின்பத்தில் மூழ்கியவர், திருவடி சேர வேண்டும் என்ற எண்ணத்தையே உடையவர்கள், அப்புறம் ஆனால் உலக பேச்சு அறுபட்டு விட்டவரும் ஆகிய மூணு பேர் உலகத்தை பற்றி பேசுறதை விட்டுட்டாங்க, இறைவனை பற்றியே பேசுவார்கள். திருவடியை சேரணுங்கிற எண்ணம், வேற எந்த எண்ணமும் இல்லை, திருவள்ளியே மூழ்கி நிற்கிறவர்கள். இவர்கள் மூணுவரும் பிறப்பற்றவர்கள், பிறப்பற்ற நிலையை அடைவார்கள். உற்றார் பெற்றார் ஓவாது உரைவழிய பற்றாரும் அற்றார் பவம். இவர்கள் எல்லாம் பெறப்பட்டவர்கள். அருணகிரிநாதனும் அதான் சொல்றார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தவனே. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அந்த மான்வடிவை கொண்ட பெண்ணை அணிந்தவன் சொல்லற சும்மா இரு, சொல் ஒளிந்து மெய்ஞான உணர்வு பெற்று மோன நிலையை அடைந்து இயல்பாயிரு. சொல்லற சும்மா இரு, அவர் சொல்ல சொல்லற சும்மா இரு அப்படின்னா சொல் எதுவுமே பேசாம இறைவனை பற்றுமே நினைந்து கொண்டிருக்க. மௌன விரதம்னா அதான், மனசு அடங்கணும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடணும், எதுவும் இருக்கக்கூடாது, இறைவனை மட்டுமே நினைத்துக்கணும். அப்படி நிலை ஒரு முயற்சி பண்ணா வரும். அது நம்ம சிந்தனையில் தான். நாம் நினைக்கும் போது என்ன நினைக்கிறோம், பேச வேண்டாம் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம், பேச வேண்டாம் மெயில் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சா சிந்தனை மாறுதா இல்லையா? முடிவு பண்ணும் போதே நாம பேசவே வேண்டாம், இன்னைக்கு எந்த வேலையும் வேணாம், கம்முன்னு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா எது ஒரு நூல் மட்டும் வச்சு படிச்சுட்டு இருக்கோம், திருக்குறள் மட்டும் படிப்போம், திருவாசகம் மட்டும் படிப்போமா, அதை தவிர்த்து வேற எந்த சிந்தனை இருக்கக்கூடாது. அதுதான் மௌனம். இறைவனை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கோம். சரி, உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரையொழிய பற்றாரும் அற்றாரும் அந்த மூன்று பேருக்கும் பிறப்பு இல்லை என்று சொல்கிறார். அடுத்தது பேயொன்றும் தன்மை பிறக்கும் அளவுமினி நீயொன்றும் செய்யாது.
பேய் பிடிச்சவங்க யார் பார்த்துருக்காங்க? பார்த்துருக்கீங்களா தம்பி? பேய்னா அது எங்க இருக்குன்னு கேட்குறியா? தெரியலையா? பேய் பார்த்துருக்கீங்களா? பேய் பிடிச்சா அதனுடைய செயல் நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் ஓட்டுவாங்க, பேய் விட்டான். அது உண்மையாக பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. நான் ஒன்றும் பேய் லென்ஸு டெலஸ்கோப்பை வச்சா பார்க்க முடியும். எங்கள் ஊரில் ஓட்டுவாங்க, பேய் ஓட்டுவாங்க, இன்னமும் இருக்குது. அப்புறம் பேய் ஒன்றும் தன்மை, பேய் பிடித்த காலத்து மனம் வாக்கும் செயலும் பேயின் வசத்தாய் ஆனதை போல. பேய் என்ன சொல்றதோ அதான் கேட்பேன். சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி உண்மையாலுமே அப்படிதான் இருக்கும். பேய் பிடிச்சா அப்படிதான் இருக்கும். அது பாட்டுக்கு பேசும், அது பாட்டுக்கு சொல்ல எல்லாம் நம்மளே அப்படிதான் இருக்கும். பேய் பிடிச்ச மாதிரி தான் நமக்கு நினைச்சது கேட்குறோம், நினைச்சது சாப்பிட்றோம், நினைச்சதுக்கும் போகிறோம். திருவள்ளையான்னு நினைக்கிறோம், பேய் பிடிச்ச மாதிரி தான். பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக முதல்வர் என்னங்க? நாயேன் படநாளன் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக விட்டேன். வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அது துறையுள் ஆயா உனக்காளாய் பேயாய் திரிந்தைத்த. பேய் பிடிச்ச மாதிரி தான் அவையா. பணம் காசு நீங்க உங்கள சொல்லுங்க. பணம் காசு பணம் காசு சொத்து. பின்ன எனக்கு ஒரு மாசம் என்ன வேலைன்னா ஜாதகம் பார்க்க தான் வேலை. பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணாலும் அதான் அலைஞ்சிட்டு இருக்கேன். எந்த வேலை எல்லா வேலையும் நிறுத்திட்டேன். அப்போ எதையோ ஒன்று பிடிச்சிட்டு அது பின்னாடி போயிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒரு மாதம் திருவருளையே அடையணும்னு எங்கேயாவது முயற்சி பண்ணுறோமா? இறைவனை அடைஞ்சே ஆகணும் முயற்சி பண்றோமா? எதுவும் நடக்காது. இதை செய்யலாம் சோறு போட மாட்டாங்க, அதனால போயிட்டாங்க. பேயொன்றும் தன்மை பிறக்கும் அளவினி நீ ஒன்றும் செய்யாதனி. அப்ப பேய் பிடிச்சா எப்படி அவன் பேய் பிடிச்சதுக்கு ஆட்பட்டு அதுக்கு அடிமைப்பட்டு அப்படியே அது சொல்றதை கேட்டு நிற்கிறானோ, அதுபோல திருவருள் நம் மீது வீழ்ச்சி அடைந்த பிறகு திருவருள் என்ன சொல்லுகிறதோ அதிலேயே அடங்கி நிற்க வேண்டும். நம்முடைய செயலாம் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாம் திருவருள் செயல். ஆன்மா தன் செயலெல்லாம் அருளின் செயல்வாகுமாறு நிற்றல் வேண்டும். தன்னுடைய செயலே எதுவுமே கிடையாது, எல்லாம் அருளுடைய செயல். போற்றி திருவருள், போற்றி திருவருள், போற்றி திரு அகவல். என்ன சொல்ற? எடுங்க. அதுதான் மாணிக்க நான் என என்பது அறியேன், நான் என என்பது பகல் இரவாவதும் அறியேன். இதான் நிக்கிற நிலை. நான் என என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன். மனவாசகம் கடந்தான் என்னை முத்தனாக்கி, மனவாசகம் கடந்தான் என்னை மத்த முத்தனாக்கி. சினமான் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துரை உரையும் பணவன் என செய்த படிரறியேன் பணச்சுடரே. இதான் நினைக்கிற நிலை, இதான் நிக்கிற நிலை. பேய் பிடித்த நிலை. நீங்க எப்படிங்க? நான் என என்பதறியேன், பகல் இரவாவதும் அறியேன். எதுவும் தெரியாது, எல்லாம் சிவம், சர்வம் சிவம். மனவாசகம் கடந்தான் என்னை மத்த உன்மத்தனாக்கி, பித்தனாக்கி, என்னை பித்தனாக்கினான். சினம் கொடிரும் பேரையும் கொண்டது விடாதன் படியே ஆகி நல்ல இடையரான் பசுமரத்தாணி அரைந்தால் போல கசிவது பெரிய கடலென மருகி அகங்குடைந்த அனுகுணமாய் மெய்விது சகம்பே என்று தம்மை சிரிப்பர், சகம்பே என்று தம்மை சிரிப்பர். அந்த அளவுக்கு இறைவன் மீது ஆட்பட்டு ஒரு பேய் மாதிரி இப்படி இறக்கிறானே அப்படி ரெண்டு இல்லை, அவர் நிற்கிறார். அது மாதிரி நாம் நிற்கணும். எனை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன். மனவாசகம் கடந்தான் என்னை மத்த உன்மத்தனாக்கி. சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துரை
குறையும் பணவன் எனை செய்த படிரறிய பரம் சுடரே. படிருன்னா மாயத்தை அவன் செஞ்சான இந்த மாயம், அது என்னன்னு எனக்கு தெரியும். பணவன்னா அவன் பேரு அந்தன், அந்தனா கருணையாளன். அவன் செய்த இந்த மாயத்தை என்னால் அறிய முடியும். அப்படி உயிர் பேய் பிடித்த மாதிரி நிற்குது. அதுதான் மாணிக்கவாசகர் அழகா சொல்றாரு இந்த பாட்டு. அடுத்தது ஒன் பொருள் உற்றார்க்கு உருவையனை அல்லாது கண்படும்போர் கைப்பொருள் போர் காண். ஒன் பொருள் கண், ஒன் பொருட்கண், அறிவே வடிவான மெய்ப்பொருளாகிய சிவத்தில் உற்றார், அந்த சிவத்தில் அழிந்து நிற்பவர்களுக்கு உருபயனே அல்லது அதனால் வரும் பேரின்ப நிகழ்ச்சி பயன் ஒன்றை தவிர. சிவத்தில் அழிந்து நிற்கிறவர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், சிவானந்தம் மட்டும்தான். எனக்கு வேற எதுவும் இருக்காது. ஏனைய உலக ஒழுக்கங்களும் சரிய முதலிய தவ ஒழுக்கங்கள் எல்லாம் கண்படுப்போர் கைப்பொருளே போல. தூங்குறவங்க கையில் ஏதாவது பொருள் வச்சுதான் என்ன ஆகும், தானே விழுந்துடும். அதுபோல சிவானந்தத்தில் அழுந்தி இருக்கிறவர்களுக்கு உலகியல் செயல்கள்லாம் தானே நீங்கிவிடும், உலகியல் பற்றெல்லாம் நீங்கிவிடும். அதனால தான் பற்றுக பற்றானை அப்பற்று விட. அவினாசில சிவபூசை நடக்கும். நான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஐயா பண்ணேன். சிவபூசையில எல்லாம் பூசை பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு பூசை பண்ணுவார், தனியாக பூசை அவர் ரொம்ப நேரம் பண்ணுவார். பூசை எப்படி பண்ணுவாருங்களா, முதல்ல என்ன ஊற்றுவீங்க அபிஷேகத்துக்கு? தண்ணி, பால், அப்புறம் தயிர், இளநீ, சொன்ன இப்படி வரிசை ஊற்றுமா? அவர் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி ஊற்றுவார். அவர் பூசையில் உட்காந்து அந்த திருவள்ளுவரை நினைஞ்சு திருமுறையை பாடிட்டு அபிஷேகம் செய்வார். என்ன எதை முதல்ல ஊற்றணும்னு அவருக்கே தெரியாது. இப்போ இறைவன் மட்டும்தான் அவருக்கு முன்னாடி நிற்கிறார். என்ன செயல், அங்கே இருக்க செயல் வந்து அவருக்கு தெரியல, கிரியை தெரியல, ஞானம் மட்டும்தான் நிற்குது. அனுபவத்தை அப்படியே அனுபவத்தில் மாற்றி மாற்றி ஊற்றுவார். இறைவன் நினைச்சிட்டே பாடிட்டே ஊற்றுவார். எது நடக்குதுன்னே தெரியாது, அப்படியே ஊற்றுவார். அப்படி ஒன்றி நின்று பூஜை செய்தார். ஒன்றி நின்று ஒரு ஓதவமூர்த்தி இருக்கு, வாரியாசாமியோட ஓதவமூர்த்தி. பூசை முடியும், பூசை முடிஞ்ச உடனே பூசை பெட்டியில சாமி எடுத்து வைப்பார். எடுத்து வச்சு மூடுவார், திருப்பி திறப்பார், திருப்பி மூடுவார், திருப்பி 10 தடவை அப்படி செய்வார். சாமி நீ உன்னை எப்போ பூசை பண்ண போறோம், எப்போ பூசை பண்ண போறோம், இப்படியே செய்வார். 10 தடவை சாமி இப்போ பூசை பண்ணிக்க, நீ எப்போ பூசை பண்ண போறோம் அன்புல. நான் பண்ணுவோம், எப்போ டப்புன்னு எடுத்து வைப்போம், டப்புன்னு கிளம்பும், டைம் ஆகிடுச்சு, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, லேட்டு வகுப்பு டைம் ஆச்சு, டம்முன்னு தூக்கி உள்ளுக்கு வச்சுட்டு போயிட்டே இருப்போம். பூசை முடிஞ்சுட்டு 10 ரூபா எடுத்து சாமி உன்னை விட்டு போறேன் அப்படின்னு இதுதான் அழுந்தி நிற்கிறது. அவினாசியில் ஒருத்தர் பூசை பிரதோஷம் அப்படியே சாமி பூஜை பண்ணிட்டே இருக்க, முடிச்சுட்டு சாமி எடுத்து பெட்டியில் வைக்கிறார். அப்படியே உயிர் போகுது. எவ்வளோ அழுந்து அந்த உயிர் அந்த பூஜை முடிக்கிற வரைக்கும் நின்று அப்படி அப்படி. இன்னொருத்தர் பாருங்க, அவினாசிய பொருள் தீவிர பக்தர். அவினாசிய பொருள் தீவிர பக்தர். முதல் நாள் குளிச்சுட்டு இருக்காரு, அவர் நண்பர் போறாரு, ராமசாமி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்துரு அப்படிங்கிற. 10 மணிக்கு வர அவினாசி பதியம் பாடுப்பாங்க. எற்றான் மறைக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே என்று உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால், உற்றாய் என்று உள்குகின்றேன் உன்னையே உணர்ந்து உள்ளத்தால், புற்றாட் அரவா புக்குளியூர் அவினாசியே மற்றாக வாழ்வேன்
பசுபதியே பரமேட்டியே, அப்படியே 10 பாட்டு படிக்கிறார். 10வது பாட்டு கேட்டாலும் அப்படியே உயிர் போகுது. முதல் நாளே சொல்றாரு, நீ நாளைக்கு வந்துருங்கிறாரு, படிக்கிறாரு பாட்டு. அவினாசி பதி முழுசும் கேட்டு எப்படி நிக்கிறாங்க நிலை. நம்ம போன்ற சாதாரண. அதனால நமக்கும் அந்த நிலைமை வருங்கிறதுக்காக இவங்களாம் சொல்றேன். நமக்கும் அப்படி வரும் ஒரு உணர்வு, நமக்கும் அப்படி இறைவனோட அழிந்து நிற்கிற நிலை நமக்கு வரும். அதுக்குதான் இந்த ஞான நூல்கள் நமக்கு நெறிகளை காட்டுகிறது. அதனால இது அழிந்து நமக்கும் அப்படி கிடைக்கும். ஒன்றும் போதா நாயனை உய்ய கொண்டன்கிற மாதிரி நம்மளாம் சாதாரணமாக கிடந்தோன்னே இன்னைக்கு ஒரு திருநீர் வைக்கிற அளவுக்கு, ஒரு உருத்ராக்கணிற அளவுக்கு, ஒரு 4 பாட்டு என்ன பாட்டு படித்தோம், ஏதோ சினிமா பாட்டு பார்த்து சுற்றிக்கணும். என்னை சொல்ற அவனை பாடுற மாதிரி பண்ணியிருக்கானே, அவனை பாடுற மாதிரி பண்ணியிருக்கானே, நம்மளையும் உயர்த்தி விடும். அதனால நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கைவிட மாட்டான். வேண்டுவாருக்கு வேண்டுவதே ஈவான். அவன் பெரும் கருணையாகும், நமக்குலாம் கிடைக்கும். அதுக்கு தான் இப்படி கொண்டு வந்திருக்கேன். இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு உயிர்னா என்ன, இறைவன்னா என்ன, ஆணவ மனம்னா என்ன, நாம் எதை விட்டு நீங்க வேண்டும், எதை பெற வேண்டும், இதெல்லாம் தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கும் அந்த நிலை கிடைக்கும். அப்ப திருவருள் அழிந்து நிற்கிறவர்களுக்கு உலகப் பொருளுடைய நாட்டம் தானே. நீங்க ரொம்ப வேண்டாம், நம்ம சின்ன வயசுல இருந்து பாருங்க, எத்தனை பொருள்கள் மீது பற்று வச்சிருக்கோம். வேண்டும் போய் சைக்கிள் வாங்க முடியும், தரமாட்டான், இது என்னோடதுன்னு தெரியும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மிக்கல் ஆட்டங்கள் வச்சு விளையாண்டு யாராவது போய் கேட்டால் கொடுக்குமா குழந்தைங்க? கொடுக்க. நம்ம விளையாண்டதே இருக்குன்னு வைங்க. இந்த அக்கா வீட்டில் ஏகப்பட்ட விளையாட்டு பொருள், அவங்க பையன்கிட்ட போய் இப்போ கேட்டால் கொடுத்துருவான். அன்னைக்கு கொடுப்பானா? இப்போ போய் நம்ம கேட்டோம்னா நம்மகிட்ட இருக்க எடுத்து போப்பா, இது என்ன சும்மா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப ஒரு பொருள் இது என்னுடையது என்று பற்று வைத்திருந்தோம். உயிரினுடைய அறிவு பக்குவமாக ஆக வேண்டாம், எடுத்து போடு. எத்தனை சாமான் வேணும்னு வீட்டில் அடுக்கி வச்சிங்க. வர பிள்ளைகளுக்குலாம் ஆளுக்கு 2 எடுத்துட்டு போப்பா, சும்மா அடுக்குன்னு எல்லாம் கொடுத்தோம். ஒரு காலத்தில் வேணும் வேணும் வீடு கூட அடுக்கி வச்சோம். அப்பா இது வேண்டாம்ப்பா, இடத்த அரைச்சி கிடக்கு, எடுத்து போடு. அப்பா இது ஈய சும்மா நல்ல வேணாம், எடுத்து போ. எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கணும். புஸ்தகம் இருந்தால் எடுத்து போறாங்க, படி, நான் சும்மா தான் வச்சிருக்கேன். அப்ப என்ன, உயிரினுடைய அறிவு பக்குவமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அதுதான் நம்முடைய வளர்ச்சி. முதலே சொல்லிட்டேன், அகத்துரு நோய்க்கு உள்ளினரை அன்றி சகத்துவம். நம்மளுடைய அறிவு நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் உள்ளுக்கு இருக்க இறைவனுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடைந்து கொண்டு இருக்கிறது. நாமளும் இதோட பெரியவங்களை போல நாமளும் ஒரு நாளைக்கு இறைவன் திருவருளே அழுந்து நிற்கிற நிலை இந்த உயிருக்கும், ஒவ்வொரு உயிருக்கும், இங்க இருக்க எல்லா உயிருக்கும் அதை நோக்கி தான் நம்முடைய பயணம் இருக்கும். அப்படி இறைவன் திருவருளை அழுந்தி நின்னோம்னா இந்த உலகப்பற்று எல்லாம் நீங்கி விடும். எத்தனை மணிக்கு பாடம் சாப்பாடு வந்து நிற்பாங்க? ஒன்றையா? நீங்க எங்க பின்னாடி உட்காந்துட்டீங்க? நீளம் முன்னாடி ஏதாவது கேள்வி கேட்டுவாங்க, பின்னாடி போயிட்டீங்க. உட்காரு. அடுத்தது அடுத்த குரல் போய் மூன்றாய தன்மையவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாத இன்பம் அது. 3 இருக்கு. காண்பான், காட்சி, காணப்படும் பொருள். காண்பான், காட்சி, காணப்படும் பொருள். ஒரு பொருளை
ஒரு காஃபி குடிக்கணும்னு வைங்களேன், அப்படியே அதை அழுந்தி ரசித்து குடித்தா அது தெரியும், அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். நான் இது டம்ளரு, இது காஃபி எல்லாம் பிரித்து பார்த்தோம்னு வைங்க, பிரச்சனை தான் வரும். டம்ளர் கழுவுல, சக்கரை தூக்கி இருக்குது, டிக்காசன் அதிகம் பிரித்து, இதெல்லாம் இல்லை, அப்படியே அனுபவித்து குடித்தோம்னா அதோட இன்பம் தெரியும். காண்பான் காட்சி காணப்படும் பொருள், 3 உணவு இருக்கக்கூடாது வேறு. எந்த ஒரு பொருளை அனுபவிக்கும் போது சிந்தனை பிரியக்கூடாது. அதுதான் இங்கே சொல்றாரு, 3ஆய தன்மவன் தம்மின் மிக முயங்கி தோன்றாத இன்பமது என்று சொன்னார். அவர் சீவனும் சிவனும் ஆகிய அவ்விருவரும் தம்மின் மிக முயங்கி தம்முள் மிகவும் கலந்து ஒன்றாய் நின்ற நிலையில் 3ஆய தன்மை, நுகர்பவன், அவனது அறிவு, நுகரப்படும் பொருள் ஆகிய 3 இருந்தாலும் அம்மூன்றும் வேறு வேறாய் உள்ள தன்மை தோன்றாத இன்பம், தோன்றாத பேரின்ப அனுபவமே அது சிவானந்தமாகி இன்பம். அவ்வின்ப அனுபவம் இப்படி இருந்தது என்று எவ்வாறு சொல்ல இயலும்? உயிர் தன்னை மறந்து தனது அறிவை மறந்து சிவம் ஒன்றையே அறிந்து அதில் அழுந்தி இருக்கும். அப்ப 3 தன்மை இல்லாமல் காண்பான், காணப்படும் பொருள், காட்சி என்று பிரித்து அறியாமல் இறைவனை அழுந்தி நின்னோம்னா நமக்கு ஆனந்தம் கிட்டும். கோயிலில் போனா கூட அப்படிதான், சாமி கூட அழுந்தி நிற்கணும், அங்கே நின்று அருள் செய்கிறார் அப்படிங்கிற உணர்வோடு அந்த இறைவனை பார்க்கணும். புரியுதா? தூக்கம் வருதா? சந்தேகம் வருதா? ஒன்றும் புரிய மாட்டேங்களா? அழுதுட மாட்டேன் கேள்வி கேட்டா. சரி, இப்ப காண்பான் காட்சி காணப்படும் பொருள் என்ற உணர்வு இல்லாமல் உயிர்கள் திருவருளே அழுந்தி நிற்கும் போதுதான் அந்த அனுபவம் நமக்கு கிட்டும். அடுத்த குறள், இன்பில் இனிதென்றல் இன்றுன்றேல் இன்றுண்டாம் அன்பின் நிலையே அதுவே. இன்பங்கள் எல்லாவற்றிலும் மேலாய பேரின்பம் என்னும் சிவபோகத்தை பெறுவதற்கு வேணாவா இன்று உண்டால் நினைத்த மாத்திரையினாலே உடனே உண்டாகும் அது அன்பு நிலை அதுவே. இன்பங்கள் எல்லாவற்றிலும் இனிமையுடைய என சிறப்பிக்கப்படும் முக்தி இன்பத்தை இப்பிறப்பிலேயே பெறலாம். இன்பத்திலே மிகச் சிறப்புடைய இன்பம் எதுன்னா முக்தி இன்பம். அதை இந்த பிறப்பிலே பெறலாம். அதற்கு முன்னே ஆன்மா ஒன்றை பெற வேண்டும். அது என்ன என்றால் இறைவனுக்கு இடையறாத அன்பு செய்யும். அந்த முக்தி இன்பத்தை பெற வேண்டும் சொன்னால் உயிர் ஒன்று செய்யணும், இடையறாத இறைவனிடம் அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்யும் அந்த அன்பு நிலை இன்று உண்டானால் பேரின்பம் இப்போதே உண்டாகும். இறைவனுடைய எப்பொழுது இடையறாத அன்பு செய்கிற நிலை நமக்கு வருதோ அப்பயே பேரின்பம் நமக்கு கிடைக்கும். இடையறாத இறைவனிடம் அன்பு செய்யறோமா அப்படிங்கிறது கேள்வி. அவங்களுக்கு தெரியும் எப்படி அன்பு செய்யும். விட்டு விட்டு தான் அன்பு செய்யும். இடையறாத அன்பு செய்யும். இறைவனிடம் இடையறாத அன்பு செய்தால் பேரின்பம் அப்பொழுதே கிட்டும். மாணிக்கவாசகர் அதான் கேட்கிறார். நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிரித்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் கொல்லா மணியை புணர்ந்தே. மனம் நெகிழ்ந்து உள்ளம் உருகி அவனை புனைந்து நிற்பது என்று 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 இந்த உயிர் வருந்த வேண்டும். அப்ப இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த உள்ளம் உருகி அவன் மீது இடையறாத அன்பு செலுத்துவோமானால் நமக்கு அப்பொழுதே கிட்டும் பேரின்பம். அதான் இன்பில் இனிதென்றல் இது உண்டேல் இன்றுண்டாம் அன்பின் நிலை அது. அது அப்படின்னு சொன்னா முதல் குறளுக்கு பின்னாடி சொல்றார். முதல் என்ன சொன்னார்? காண்பான் காட்சி காணப்படும் பொருள்
அந்த மூன்று வேறு தோன்றாமல் நிற்கின்ற அந்த பேரின்பம் இறைவனுக்கு இடையராது அன்பு செய்து நிற்கும் நிலையில் உண்டாகும். இந்த பேரின்பம் எப்ப கிடைக்கும்? இறைவனோட கூடி நிற்கின்ற பேரின்பம் எப்ப? பேரின்பம்னா முதல்ல நம்ம பேரின்பம்னா என்னன்னு தெரியும். உலகத்துல இந்த இறைவன் நம்மளை இங்க படைத்திருக்காரு. இப்போ இங்க ஒரு ஒரு இனிப்பு சாப்பிட்றோம், ஒரு இன்பம். இது பேர் என்ன? ஒரு சாப்பாடு, நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட்றோம், அது ஒரு இன்பம். நமக்கு பிடிச்சவங்களை திருமணம் பண்ணிக்கிறோம், அது ஒரு இன்பம். நம்ம குழந்தைகளுக்கு தேவையானது செய்கிறோம், அது ஒரு இன்பம். இதெல்லாம் சின்ன சின்ன இன்பம். இது முதல்ல இந்த இன்பத்தை காட்டுறார், இந்த சிற்றின்பத்தை காட்டுறார் இறைவன். நமக்கு சிற்றின்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா காட்டுவார். இப்படி காட்டி இது வரும், இந்த இன்பம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், போயிடும். இது மாதிரி இன்பம் கோடி மடங்கு பெரியது பேரின்பம், அளவிட முடியாது. அது எப்பயுமே இடையராது உனக்கு கிடைக்கும், இடையராது கிடைக்கும். அப்படின்னா அந்த இன்பம் எப்படி இருக்கும்னா இது மாதிரி பல மடங்கு இருக்கும். அதனால உயிருக்கு முதல்ல சிற்றின்பத்தை நுகர வைத்து இந்த இன்பம் வரும், போயிடும். ஆனா இறைவனை வழிபட்டா, ஆணவம் நீக்கி இறைவனை அன்பு செய்து வழிபட்டா அந்த இன்பம் எப்பயும் போகாத உனக்கு கிடைக்கும். இந்த உயிர் அறிவு தேடும். இந்த உயிர் அறிவு என்ன தேடும்னா, இந்த இன்பம் வருது போகுது, இன்பம் வருது போகுது, இன்பம் வருது போகுது, ஆனா துன்பமே இல்லாமல் என்றுமே துன்பமின்றி துயரின்றி, துன்பமின்றி துயரின்றி என்றும் நீர் இன்பம் வேண்டில், என்றும் நீர் இன்பம் வேண்டில். இரா பகல் எத்துமின், இரா பகல் எத்துமின் என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பனாயிடும் ஆணைக்கா அண்ணலே. என்றும் நீர் இன்பம் வேண்டில் இராப்பகல் எத்துமின் என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பனாயிடும் ஆணைக்கா அண்ணலே. அப்ப இறைவனை தொடு இடையராது வழிபடுபவர்களுக்கு, அன்பு செய்து விடுபவர்களுக்கு அந்த பேரின்பம் கிடைத்துக் கொண்டே. அதுக்கு முன்னாடி இந்த உலக வாழ்க்கைக்கு அனுப்புறாரு நம்மள. இங்க இருக்க இன்ப துன்பத்தை அனுபவித்து இந்த இன்பங்கள்லாம் சிறிது காலம் இருக்கும், போயிடும். உனக்கு நிலையான இன்பம் இறைவனை வழிபட்டு கொண்டே இருக்கும். என்றும் நீர் இன்பம் வேண்டில் இராப்பகல் எத்துமின், இடையராது அன்பு செய்ய வேண்டும். அதான் அவர் சொல்றார் நாவுக்கரசர். அடுத்த இந்த அதிகாரம் இதுல என்னென்ன சிந்திச்சோம் சொன்னா, சிவானந்தம் என்பது திருவருள் துணையால் அதனை முன்னிட்டு அதில் அடங்கி நிற்பதால் அவ்வருள் செலுத்த அவ்வான்மா சிவத்தில் புகுந்து கலந்து பெறும் இன்பமாகும். சிவானந்தம் என்பது திருவருள் துணை செய்ய இந்த உயிர் அருள் பெறக்கூடியது. இன்பம் சிவம், இன்பம் சிவம். சிவம் என்பது இன்பமே வடிவமானது, அதை பெறக்கூடியது ஆன்மா. இந்த இன்பத்தை பெறக்கூடியது ஆன்மா. இவ்வின்பம் சிவமும் ஆன்மாவும் பிரிப்பின்றி இருபொருளாய் தோன்றாமல் ஒரு பொருளே என கருதுமாறு இணைந்து நிற்றாகிறது. இந்த இன்பம் எப்ப விளையும்னா, காண்பான் காட்சி காணப்படும் பொருள் என்று பிரிப்பின்றி சிவத்தில் அழிந்து நிற்கும் போது இந்த இன்பம் விளையும். இன்ப நிலையில் ஆன்மாவுக்கு செயல் ஏதும் இல்லை. இன்ப நிலையில ஆன்மாவுக்கு ஒரு தனியான எதுவும் செயல் இல்லை. அப்ப ஆன்மா இன்பத்தை மட்டுமே நுகர்ந்து கொண்டிருக்கும். அப்ப நடக்கக்கூடிய செயலெல்லாம் சிவத்தின் செயல்கள். இது பேய் பிடித்த ஒருவன் எப்படி அது பேய்க்குண்டான செயலோ, அதுபோல சிவத்திலே அழிந்து நிற்கும் போது உயிருக்கு ஏற்படக்கூடிய செயலெல்லாம் சிவத்தினுடைய செயல்கள். இவ்வின்பம் பக்தியினால் விளையுது. இந்த இன்பம் எப்படி விளையுதுன்னா, இடையராது அன்பு செய்வதனாலே பக்தியினால் விளையுது. இப்ப சிவானந்தம் என்பது திருவருளிலே அழிந்து நிற்கிற நிலை, அது சிவத்தில் அழிந்து நிற்கிற நிலை. அதுக்கு திருவருள் துணை செய்து, அதற்கு அடிப்படை என்னன்னா, இறைவனை இன்பத்துடன் அன்புடன் இடையராது வழிபாடு செய்வதால் நமக்கு கிடைப்பது சிவானந்தம். அந்த சிவானந்தத்தை இந்த உயிர் இந்த பிறவியிலே பெறும் என்று இந்த அதிகாரம். அடுத்த அதிகாரம் உணவு இடைவேளை. உணவு இடைவேளைக்கு பிறகு 5 எழுத்து அருள் நிலை முடிச்சிட மாட்டேங்குது. ஐயா சொன்னார், இன்றைய அன்னம்பாடி சந்திராம் அவர்கள்
திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கனிக்கு யாருமோ குறைவில்லை. கண்ணில் நல்ல கடுமல வளநகர் பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. நன்மை பெரு அருள்கரியே வந்தனைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னி மிசைப்பாத மலர் சுட்டினார் சிவபெருமான். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமயமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டார். உண்மையாமெனில் உலகவர் முன் வருக